ஹாய் சார். ஹாய், வெல்கம் டு ஃபிலிம் கம்பெனி இன் சவுத். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் சார் அப்படின்னு சொல்கிறத விட ஸ்டோரி டெல்லர் ஸ்ரீகர் பிரசாத் சார் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 600 படங்களுக்கு மேலே ஸ்டோரி சொல்லிக்கிட்டே வரீங்க. எப்படி இருக்குது சார் இந்த ஜேர்னி? அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸைட்மெண்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு ஐ திங்க். அதனால இன்னும் ஐம் ஏபிள் டு கண்டினியூ லைக் தட் ஐ திங்க். பிகாஸ் ஒரு ஜென்ரலாக ஒரு ஐ திங்க் ஐம் வெரி ஐ லைக் யூ செட் ஸ்டோரிஸ். இந்த ஏதாவது ஒரு கதை சொன்னால் அது உடனே சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிடிக்கும். ஐ மீன் ஸ்டோரி புக்ஸு இல்லை லேட்டராக படங்க இந்த மாதிரி. ஸோ அந்த இப்போ ஒரு கதை எடுத்துகிட்டு யாராவது வராங்க, ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா யூ கெட் எக்ஸைட்டட் வித் இந்த கதை டெஃபினட்டாக சொல்லணும்னு. சிலது அந்த மாதிரி இருக்கும், சிலது வந்து இது வந்து இவங்களுக்கு பிடிக்கும், இந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி பல ஸ்டோரிஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ பல மொழிகளில் பண்ணுறதுனால ஏபிள் டு கெட் சம் வெரைட்டி. ஸோ ஆல்வேஸ் இந்த லாஸ்ட் என்ன சொல்லலாம்னா ஒரு 15-20 இயர்ஸாக என்னென்னா ட்ரைங் டு டூ டிஃப்ரெண்ட் யூனோ. ஸோ வி லீவ் பிஹைண்ட் அ பாடி ஆஃப் ஒர்க் which is not only one type of work but different sort of films. So I'm still enjoying the process. கிட்டத்தட்ட 4 டிகேட்ஸாக அந்த எடிட்டிங் பேட்டர்ன்றது நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கீங்க. ஒவ்வொரு டிகேடுக்குமே மக்களே புதுசாக எதிர்பார்க்குறாங்க. நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடிட்டிங் பேட்டர்ன்ஸாக ஹேண்டில் பண்ணுவீங்க. எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, எப்படி அப்கிரேட் ஆகிட்டே இருக்கீங்க? அதான் இப்போ எப்படின்னா ஓவர் த இயர்ஸ் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த people's perception towards cinema or length or என்ன சொல்ல அண்டர்ஸ்டாண்டிங் has really changed. ஏன்னா நிறையத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க, நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க. இது ஸோ என்னென்னா பாயிண்ட்ஸ் சிலது குயிக்காக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ ரொம்ப வளவலான்னு நிறைய சொல்ல வேண்டியிருக்குல்ல. இப்போ ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி பார்த்தா நிறைய வேர்போசிட்டி இன்னும் அதிகமாக இருந்தது, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது. இப்போ சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணால் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ தட் இஸ் பீன் அ ட்ரான்சிஷன் ஃபார் அஸ். ஸோ த எடிட் பேட்டர்ன் அதனால என்னென்னா எவ்வளோ குயிக்காக இந்த விஷயத்த சொல்லி நெக்ஸ்ட் விஷயத்துக்கு போக முடியுமோ, இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் வந்துக்கிட்டே இருக்கு ஆஸ் டைம் பாசஸ். ஓகே. பட் கார்டினல் ரூலாக ஒரு எடிட்டிங்குன்னு வச்சுருக்கிறது என்னென்னா அந்த எமோஷன் கேரி ஆகுதா, அந்த ஸ்டோரி ஃபார்வர்ட் மூவ் ஆகுதா, அந்த எமோஷனை நம்ம சொல்ல முடியுதா, அதை வந்து ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம ஃபுட்டேஜை ஸ்க்ரீனில் வைக்க முடியுதா, இது நாங்கள் ஃபாலோ பண்ணுறது. ஆக்சுவலாக எந்த ஒரு படத்துக்குமே அந்த ரிதமை செட் பண்ணுறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஒவ்வொரு படத்துக்கும் உங்கள்கிட்ட வந்து அந்த ஸ்டோரி இல்லை அந்த ஸ்கிரிப்டை சொன்ன பிறகு ஒரு ரிதம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, எப்படி அதை செட் பண்ணுவீங்க? கதையை பொறுத்து தான் அந்த ரிதமே செட் ஆகும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு காமெடி ஃபில்ம், அந்த காமெடி ஃபில்முக்கு ஒரு ரிதம் இருக்கும், இந்த மாதிரி கதைக்கு. ஸோ இந்த கதைன்னு வந்தவுடனே, கதைன்னு எழுதப்பட்ட உடனே அதை வந்து படிக்கும்போது 10 வாட்டி எல்லாரும் படிக்கிறாங்க அண்ட் தென் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ அது அப்படியே ப்ரொசீடாகி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிதம் செட் ஆகும். அதுக்கு என்னென்னா இந்த படம் இந்த ஸ்பீடில் எடுத்துகிட்டு போகணும், இந்த படம் இந்த ஸ்பீடில் தான் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஃபிலிம் ஒன்று பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு டூலேட்டோ இல்லை சிவரஞ்சனியம் சில பெண்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக த ஸ்டோரி, த ரியலிசம் எல்லாமே செட்ஸ் த பேஸ். அங்கே வந்து இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஐட்டம் பண்ணுறதுக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் டைம் ரியலிஸ்டிக்காக ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த டைமை காமிச்சா தான் அது பிலீவபிளாக இருக்கும் அந்த படத்தில். பட் அதே இன்னொரு படத்தில் we can jump that time faster, we can go forward and show before அந்த ஹோல் மோமெண்ட்டே. ஏன்னா ஆல்ரெடி we have prepared the audience that it is going to be like that. It is going to be on a fantasy note or it is going to be on a very high energetic role. ஸோ அதை வந்து ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அந்த இது கேட்கும் போதே அது ஒரு மாதிரி உள்ள செட் ஆகிடும். அது பிரகாரமே அந்த பேஸ்லேயே போயிடுவோம் படத்தை. அதுதான் ஆக்சுவலாக ரிதம் செட்டிங் எங்களுக்கு. ஒரு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த நீங்கள் சொன்னது தான் ஒரு அப்சர்வேஷன் அண்ட் அப்சார்ப் ரெண்டுமே இருக்கணும், மஸ்ட்டுன்னு சொல்லிருக்கீங்க. அது ஒவ்வொரு டேரக்டர்ஸ்க்கும் அது எவ்வளோ தூரம் உங்களுக்கு மாறிட்டே வரும் சார்? சி எவ்ரி டைரக்டரும் இது என்ன விஷயம்னா வை இட் இஸ் ஸ்டில் அ சேலஞ்ச். ஏன்னா
மேபி நான் பண்ண படங்களில் நிறைய சிமிலர் கதைகள் இருந்திருக்கலாம். பட் எப்பயுமே ஒரு 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 ஃப்ரெஷ்ஷான ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் திங்க் பண்ணும்போது ஒரு விஷயத்த his perspective will be totally different. His handling will be different. His experiences will be different. ஸோ அவர் வந்து அதே சீனை நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா கூட அவர் வேற மாதிரி தான் அதை எடுக்க முடியும். அதே மாதிரியே எடுக்க முடியாது. இப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதே டைரக்டர் 2 லாங்குவேஜ் படம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிற அந்த விஷயத்த 2வது வாட்டி எடுக்கும்போது அதே மாதிரி எடுக்க முடியல நிறைய வாட்டி. ஸோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் இது எடுத்தது கரெக்டாக இருந்தது அதே மாதிரி ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு எடுத்துட்டு அது சேஃபாக இருக்கும் அந்த மாதிரி போயிடும். ஏன்னா யாருமே எவ்ரிபடி இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு சேலஞ்சு எடிட்டிங்கில். என்ன அது ஆல்சோ ஐ திங்க் அதுதான் எக்ஸைட்டிங் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்தியன் சினிமாவில் நிறைய சீன்ஸாக சிமிலராக வரலாம் படங்களில். பட் நம்ம அது எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது வேற மாதிரி இருக்கும். இவங்க பெர்ஸ்பெக்டிவே வேற மாதிரி இருக்கும், இவங்க வே ஆஃப் டீலிங் வேற மாதிரி இருக்கும் டைரக்ட். ஸோ அப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வி லுக் இன் டு தட் சீன் அண்ட் ஸ்டார்ட் எடிட்டிங் இன் தட் இது. ஸோ அதனால நோ 2 films or 2 directors can be same. Okay. So it becomes a challenge every time I'm editing on a day. இந்த சீன் ஆல்ரெடி பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி சீன். பட் இன்னைக்கு வரும்போது அது ஒரு வேற மாதிரி எடுத்துட்டு வந்திருப்பாரு அவர். இப்போ மணி ரத்னமே வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த சில வாட்டி என்னன்னா அவர் ஒரு பர்டிகுலர் சீனை கன்சீவ் பண்ணி எடுத்திருப்பாரு. அவரோட அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். ஒரு சப்போஸ் ஒரு ரெயின்ல ஒரு சீன் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரெயின் ஆர் த ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி. பட் அதே இன்னொரு புது டைரக்டர் அதே சீன் அதே ஆப்பர்ச்சுனிட்டி அதே மாதிரி கண்டென்ட் எடுக்கும்போது ப்ராபப்ளி ஹி வில் நாட் திங்க் லைக் தட். ஸோ அவர் தாட் ப்ராசஸே வேற பாயிண்ட்லேருந்து வரும். இந்த உள்ள இருக்கிற கதையை சொல்லணும்னு. இப்போ இவர் எப்படி திங்க் பண்ணுவாருன்னா, எப்படி நார்மலாக திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாது, வேற மாதிரி இன்னொரு ஆங்கிள் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு சில பேர் இருப்பாங்க. மணி சார் மாதிரி அவங்க எப்பயுமே எப்படின்னா, இப்போ இந்த ஆங்கிள் இருக்குன்னா இப்படி வேணாம், வேற ஆங்கிள் இதை திங்க் பண்ணுவோன்ட்டு எப்போ பார்த்தாலும் அப்படி திங்க் பண்ணிட்டு அந்த ஆங்கிள்லேருந்து அந்த சீனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் வரும் ஒரு 2 டைரக்டர்ஸ்க்கு. அதுதான். ஓகே ஓகே. இப்போ வர படங்கள் வந்துட்டு தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஒரு ஸ்க்ரீனிங்லேருந்து 15 மினிட்ஸ் கட் பண்ணுறோம், 20 மினிட்ஸ் கட் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு இப்போ நிறைய படங்களில் நம்ம பார்க்க முடியுது தொடர்ந்து. இது என்ன ரீசன் நினைக்கிறீங்க? எடிட்டர்ஸ்க்கு அது முன்னாடியே தெரிஞ்சிருமா, இல்லை 15 மினிட்ஸ் லேக் ஆகுது அப்படின்னு? வி வில் நாட் ட்ரை டு டேக் அ ரிஸ்க். என்னென்னா ஒரு நல்ல சீக்வன்ஸ் இருந்தாலும் அது வந்து எங்கேயோ ஒரு டவுட் இருக்குது, இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு டவுட் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு தான் அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டைரக்டராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, எடிட்டராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஒரு பக்குவம் இருக்கும். என்னென்னா ஓகே எடுத்ததெல்லாம் படத்தில் வைக்கணும்ன்ட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆடியன்ஸுக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்குன்னே தெரியாது. அப்புறம் எப்போயோ டிலீட்டட் சீனில் போட்டால் தான் தெரியும், இல்லைன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இட் இஸ் சம்திங் யூ டோன்ட் ஈவன் நோ. ஸோ அதை வந்து வி நோ அண்ட் வி ஆர் ஃபீலிங் இட்ஸ் அ ரிஸ்க். அந்த மாதிரி நிறைய படங்களில் வில் டேக் அவுட் திங்ஸ் அண்ட் பிளே இட் சேஃப். பட் அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் மோஸ்ட்டாக எக்ஸாம்பிள்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த 15 நிமிஷம் கட் பண்ணதுனால அந்த படம் ஓடி இருக்குமான்றது ரொம்ப, ஐ மீன் 100ல் 1 கூட ஓடி இருக்காது. பட் இட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு ரியாக்ஷன் ஃப்ரம் த இது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்துடுச்சுன்ன உடனே நாங்கள் 15 மினிட்ஸ் குறைச்சிட்டோம் இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லி அது இட்ஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் I mean, I don't know, it's just satisfying yourself. It may not work also because அந்த impression already create ஆயிடுச்சு படத்தை பற்றி. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இன்எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ் ஒரு யங் டைரக்டர்ஸ் அவங்க வந்து எழுதுனதெல்லாம் அந்த படத்தில் இருக்கணும், வச்சு தான் ஆகணும். அப்போது சில வாட்டி ரொம்ப லெங்க்த் வந்துடும் அண்ட் டோட்டலாகவே ஒரு கதையை வந்து அவங்க சுவாரஸ்யமாக பார்க்க முடியல ஜனங்களால். அப்போ இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ ஒரு சீனியரை நீங்கள் சொல்கிறப்போ அதை அவங்க எடுத்துப்பாங்களா, இல்லை எடுத்துருக்காங்க? நிறைய பேர் எடுத்துப்பாங்க. ஓகே. சில வாட்டி இந்த ப்ராப்ளம் கூட வரும், சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த கதையை அப்படின்னு இது ரெசிஸ்டன்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு. ஸோ தென் we will have to agree to the director and so later I mean it's little too late but
we do discuss அதை எடுத்துருக்கலாம் இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. ஓகே, எடிட்டிங்கில் தான் ஒரு படத்துக்கான ப்ராப்பர் ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு மோல்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா சார்? டெஃபினட்டாக. ஏன்னா இதில் என்ன விஷயம்னா இப்போ படம் வந்து ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறம் ஷூட்டிங். ஸ்கிரிப்டிங்கில் ஓரளவுக்கு எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு ஃப்ரம் ப்ரொடியூசர் டு டைரக்டர் டு டெக்னீஷியன் ஹூவர் ஆர் இன்வால்வ் எல்லாரும் ஆகிட்டு ஒரு பண்ணுறோம். அப்போ வி ஆர் ஜட்ஜிங் த திங் ஆன் பேப்பர். இதுக்கப்புறம் இது வருது, இதுக்கப்புறம் இது வருது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒரு கோர் கதை இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் நடக்கும்போது எக்ஸாக்டாக இதில் என்ன எழுதியிருக்கோ, சில பேர் பிரமாதமாக எழுதியிருப்பாங்க, அதே லெவலுக்கு ஷூட் பண்ண முடியுமான்றது தெரியாது. அது வந்து ஒரு ரீசன் கிடையாது, ஒரு 10 ரீசன் இருக்கலாம். என்னென்னா கேப்பபிலிட்டி ஆஃப் த டைரக்டர், அன்னைக்கு இருக்கிற லொக்கேஷன், அன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ஸ். ஒரு மெயின் ஆக்டர் இருந்திருப்பாரு, பட் சப்சிடரி சில ஆக்டர் இருந்திருப்பாங்க, வெதர், இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும், பெர்மிஷன் ஆஃப் தட் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயத்து ப்ராப்ளம்குள்ளே கூட அந்த ஷூட்டிங் நடக்கும். சில வாட்டி ஸ்மூத்தாக நடக்கும், சில வாட்டி பிரச்சனைங்க இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபுட்டேஜ் வரும். ஸோ என்னென்னா அப்போ என்ன ஆகும்னா இதை வச்சு ஆக்சுவலாக எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சில விஷயங்கள் ஸ்கிரிப்டில் எழுதுனது ரொம்ப என்னென்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்திருக்கும், பட் ஷூட் பண்ணி வரும்போது மேபி அந்த அளவுக்கு லெவலில் இருந்தது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா இது ஆல்மோஸ்ட் லைக் எவ்வளோ பெட்டராக இதை எடுத்துகிட்டு வர முடியும். அந்த சீன், சில சீன்ஸ் ரொம்ப நல்லா எடுத்துருக்கலாம். அண்ட் டைம் ஃபேக்டரும் இருக்குது. என்னென்னா சில சீன் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம், கடைசியில் போகும்போது டைம் ஷெட்யூல் கம்மி ஆகிட்ருக்கும், நாள்கள் கம்மி ஆகிட்ருக்கும். ஸோ அதனால சில சீன்ஸ் குயிக்காக முடிக்க வேண்டிய இந்த மாதிரி பல காம்ப்ரமைஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எல்லாம் எழுதுனதும் ஸ்க்ரீனில் வந்து அதே மாதிரி டிரான்ஸ்லேட் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் எடிட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஃபஸ்ட் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் சீனாக எல்லாத்தையும் எடிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கோர்த்து ஒரு படமாக ஃபஸ்ட் ஹாஃபில் இதெல்லாம் இருக்குது, 60 சீன்ஸ் இருக்குது, 30 சீன்ஸ் ஃபஸ்ட் ஹாஃப். ஸோ இதை ஜாயின் பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரியும். என்ன தெரியும்னா எழுதும்போது ஒரு இடத்துல பிரேக் பண்ணி வேற கதைக்கு போயிட்டு திருப்பி இந்த கதைக்கு வந்திருப்போம். அது ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து போனோம், ஒரு 5 மினிட்ஸ் இது நடக்குது, அதுக்கப்புறம் அந்த பேரலாம் இன்னொரு கதையை சொன்னோம், அதுக்கப்புறம் இங்கே வந்தோம். பட் படமாக பார்க்கும்போது ஹோல்ட் ஆகாமல் இருக்கும். என்னென்னா ஏதோ கதை போகுது, சடனாக வேற எங்கேயோ போயிடுச்சு கதை, திருப்பி இங்கே வருது. ஸோ ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளேயை சேஞ்ச் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய வாட்டி வருது ஆக்சுவலாக எடிட்டிங்கில். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங். ஒன்று சீன்ஸை முன்ன பின்ன போட வேண்டி வரும், இல்லை ஏதாவது சீன் இருந்ததுன்னா அதில் வந்து பாதி இருந்தால் போதும், பாதி எடுத்துடலான்னு தோணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேயில் நடக்கிறது உண்டு. ஸ்கிரிப்ட் எழுதும்போது டு அ சர்டன் எக்ஸ்டென்ஸ் இமேஜினேஷன் இருக்கும். ஃபார் அன் எடிட்டர் ப்ராபப்ளி த ஃப்ளோ இமேஜினேஷன் வில் பி பெட்டர். ஏன்னா நிறைய படம் பண்ணதால் இதுக்கப்புறம் இது வரும், இதுக்கப்புறம் ஐ எம் ஏபிள் டு இமேஜின், ஸோ ஐ எம் ஏபிள் டு கான்ட்ரிபியூட் சம்திங் டு தம். விஷுவலாக ஒன்று வரும்போது அண்ட் ஃபைனலாக எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கிரிப்டும் கம்பேர் பண்ணும்போது விஷுவலாக இருக்கும்போது ஸோ ஸ்ட்ராங், ஸோ சர்டன் திங்ஸ் கெட் கன்வேட் வெரி ஃபாஸ்ட். அந்த இமேஜை பார்த்தவொடனே தெரிஞ்சு போச்சு, இப்படி தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அண்டர்லைன், ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக ஸ்க்ரீன் பிளே வந்து சில படத்துக்கு அதிகமாக இருக்கும், சில படத்துக்கு கம்மியாக இருக்கும். பட் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் பிளே சேஞ்ச் 100% எடிட்டிங் போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் ஆக்சுவலி. இப்போ அலைப்பாயுதை எடுத்துக்கலாம், அது வந்துட்டு கைண்ட் ஆஃப் நான் லீனியர் ஸ்டோரி டெல்லிங்காக தான் இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து ரஷஸ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் எத்தனை வெர்ஷன் வந்துட்டு மணி சாருக்கு எடிட் பண்ணி காட்டினீங்க சார்? இல்லை, அலைப்பாயுதை வந்து ஒரு மாதிரி கேட்டேன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஏர்லியாக ஃபஸ்ட் டைம் எல்லாருமே ஒரு நான் லீனியர் பண்ணுற மாதிரி, சாருக்காவது எனக்காவது இந்த மாதிரி அந்தளவுக்கு நான் லீனியராக ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம், கொஞ்சம் கதை முன்ன வரும் பின்ன வரும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இதில் வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேரலாக ஓடும். ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே உள்ள இன்னொரு கதையை சொல்லிகிட்டு இருக்கோம், கடைசியில் வந்து 2 கதையும் ஜாயின் ஆகும் ஒரு இடத்துல. இது அவரோட ஐடியா. அதுதான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுதான் ஃபஸ்ட்டு சொன்னார். அதுதான் சொன்னார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண போகிறோம் அண்ட் அவர் வந்து சம்திங்
டிராஸ்டிக்காக சேஞ்ச் பண்ணுறாரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் நெரேட்டிவ், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. அப்போத்துக்கு நான் நிறைய படம் ஆல்ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் ஒர்க் பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சரி, ஓகே, இட்ஸ் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் சொல்கிறது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இட் வாஸ் 98 வி ஸ்டார்டட் எடிட்டிங், 99 ரிலீஸ் அந்த படம். ஸோ அந்த டைமில் இப்போ இன்செக்யூரிட்டி ஆஃப் த ஹியூமன் பிரெயின் அப்போ என்னென்னா, இது ஜனங்களுக்கு புரியுமான்னு. ஏன்னா நாங்கள் நிறைய வாட்டி முன்ன போகிறோம் பின்ன போகிறோம். ஸோ இது பின்ன போதா, ஐ மீன் இது அவன் பிடிக்க முடியலன்னு வச்சுங்களேன். ஏன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள் வராதனால அந்த டைமில். ஸோ அதனால நிறைய வெர்ஷன் போகணும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான ஜனங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் இருக்குது உள்ள. அவங்க ரொமான்ஸ் ஆகுது, அவங்க பிரியறதாவது எல்லாமே. பட் நம்ம கதையை ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஹை கோசம் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனால, ஸோ இந்த மாதிரி அதனால பல வருஷன் பண்ண வேண்டி வந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது நிறைய வாட்டி இருந்தது பேக் அண்ட் ஃபோர்த் சீன்ஸு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணோம் அந்த பேக் அண்ட் ஃபோர்த்தை. ஏன்னா இவ்வளோ வாட்டி பண்ணால் மேபி புரியலன்னா இருக்கிற எஃபெக்டே போயிடுமோ என்னென்ன. இது பிகாஸ் நீங்கள் ஒரு லெவலில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காட் ஆல் த இன்க்ரீடியன்ஸ் ஆஃப் அ ரொமான்டிக் சாங் இது. பட் வி ஆர் ட்ரைங் டு கிரியேட் அ லிட்டில் த்ரில்லர் சார்ட் ஆஃப் எஃபெக்ட் பை புட்டிங் இந்த மாதிரி நெரேட்டிவ். ஸோ அதை வந்து வி ஹேட் டு பேலன்ஸ் இட் அவுட். அதனால நிறைய டைம் ஆச்சு ஆக்சுவலாக. பேசிக் எடிட்டிங்கோட இந்த நெரேட்டிவ் பிடிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஸோ புரியுது. ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் சிலதெல்லாம் யூஸ் பண்ணோம் டு மேக் இட் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார் ஆடியன்ஸ். என்னென்னா, ஒரு ஒரு எபிசோட்லேருந்து இன்னொரு எபிசோடுக்கு போகும்போது சடனாக ஸ்லோ மோஷன் ஆகிடும் அந்த விஷயம். அப்படியே ஆகிட்டு கலர்லாம் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போகிறது. இதெல்லாம் வந்து வி கேவ் ஆஸ் இட் வாஸ் நாட் இன்டெண்டட். இன் ரைட்டிங் இட் இஸ் வெரி சிம்பிள். ரைட்டிங்கில் எழுதும்போது இது நடந்துகிட்டு இருந்தது, கட் பண்ணால் பழையது நடந்துகிட்டு இருந்தது. ஆல் இது வந்து எழுதும்போது இட்ஸ் வெரி ஈஸி. பட் நீங்கள் படமாக பார்க்கும்போது ஓ இப்படி போயிட்டுருக்கு, ஓ இது ப்ரெசண்ட்டா இது பாஸ்டா அப்படின்னு ஒரு டவுட் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், ஃபுல்லாக அப்செட் ஆகிடுவாங்க. அந்த ஏன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு கதையை பார்த்துட்டு இருக்கும்போது எங்கேயாவது டிஸ்ட்ராக்ட் ஆனாங்கன்னா அங்கேருந்து இன்ட்ரெஸ்ட் வேல்யூ குறைஞ்சிடும் படத்துக்கு. ஸோ இந்த மாதிரி போகும்போது ஒரு பயம் இருக்கும் நம்மளுக்கு. பை எக்ஸ்பீரியன்ஸ் வி நோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா இது ஃபுல்லாக இங்கேருந்து ப்ராப்ளம். ஸோ அதனால அதை வந்து புரிய வைக்கிறதுக்கோசம் சில விஷயங்கள் பண்ணோம், விச் இஸ் லைக் நாட் இன்டெண்டட். வி டிடன்ட் வாண்ட் டு டூ இட், பட் பண்ண வேண்டி வந்தது. பிகாஸ் அது அண்ட் ஆல்சோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த் போகிறது கூட குறைச்சி கடைசியில் படத்தை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணோம். எத்தனை வெர்ஷன் சார் போயிருக்கோம்? அது நிறைய, ஒரு 17-18 வெர்ஷன்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வி டிட் 17-18 டைம்ஸ். ஓகே. ஸோ அப்போ இது அவருக்குமே மணி சாருக்குமே ஃபஸ்ட்டு ட்ரை. ஸோ உங்களுக்குமே இது வந்துட்டு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்றப்போ அந்த ஆடியன்ஸோட அக்செப்டன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. மணி சார் உங்கள்கிட்ட சொன்ன விஷயம் இல்லை எப்படின்னா, அவர் வந்து நாங்கள் பார்த்தோம், அவர் வரல தியேட்டருக்கு, நாங்கள் பார்த்து நிறைய நல்லா இருந்தது. ஒன்லி கொஞ்சம் கிளைமேக்ஸில் வந்து சைலன்ஸ் இருக்கும். கடைசியில் அவன் கையை பிடிச்சிட்டு அவர்கிட்ட சாரி கேட்கறது, அதெல்லாம் அந்த இடத்துல டெலிபரேட்டாக சைலன்ஸ் வச்சுருந்தது. அது ஏன்னா அது எமோஷ்னலாக இதாகணும். அங்கே கொஞ்சம் தியேட்டரில் வந்து சலசலப்பு இருந்தது. ஸோ எங்களுக்கு பயம் என்னென்னா, இவ்வளோ வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க, இந்த இடத்துல ஏதாவது கொஞ்சம் அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்களோ, ஸ்லோவாக ஃபீல் பண்ணுறாங்களோ என்னவோ அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு சொன்னோம் எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. அவர் சொன்னார், ஃபஸ்ட்டு டே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் 2-3 நாளில் எப்படி சரியாயிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னார். ஸோ ஓகே, அவர் எக்ஸ்பீரியன்ஸில் அவர் சொல்கிறாரு போல. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே வந்த ஆடியன்ஸ் ஒண்டி தான் இந்த மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அவங்க வந்து எங்கெல்லாம் சாங்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஒரு ரொமான்ஸ் இருக்கோ, அதெல்லாம் எமோஷனுக்கு வரும்போது கொஞ்சம் they were not so இது இந்த மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட் டே. பட் ஸ்லோவாக செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே எல்லாம் செட் ஆகிட்டு இட் வாஸ் குட். ஸோ we were relieved that ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் வித் மணி சார். ஆமாம், இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட். எப்படி இருந்துச்சு சார் அவர் கூட கம்யூனிகேட் பண்ணது, ஃபர்ஸ்ட் மீட் அந்த மாதிரி? சரி, அவர் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி வரும்போது என்ன சொன்னார்னா, he said I'm making a small film, will you be interested in working with me, இந்த மாதிரி கேட்டார். ஸோ ஸ்மால் ஃபிலிம் பிகாஸ் அப்போ அவருக்கு இதில் எல்லாமே நியூ கமர்ஸ் அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுனால சரி ஓகேன்னு அப்புறம் போய் படித்த ஸ்கிரிப்டை கொடுத்தாரு, படித்து அதுக்கப்புறம் ஸோ இட் வாஸ் வெரி
this thing, we know that he's a very technician friendly director. And so technician kitta he spends a lot of time with the technicians to get work done. And so adanal avaru vandu ஒரு பேஷனேட்டா புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார், ஏதோ வேணும் வேணும் வேணும், இதோட பெட்டரா வேணும். ஸோ அந்த டிரைவ் எல்லாருக்குமே ஒரு இது கொடுக்குது. ஸோ நம்ம அவர் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாருன்னா இதோட பெட்டரா ஏதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த டைம்ல அவரோட பேசுறதோ இல்லை அதுக்கப்புறம்லேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எந்த டாபிக்கும் இருக்காது இந்த உலகத்துல அந்த படத்தை தவிர. ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வன் பண்றோம்னா அந்த 1 year அவர் எப்போ மீட் பண்ணாலும் பொன்னியின் செல்வன் எப்படி பெட்டர் பண்றது, இது எப்படி பண்றது, அதுக்கு எப்படி ட்ரெய்லர் போடுறது, இந்த மாதிரி தான் டாக் தவிர வேற எந்த டாப்பிக்கும் நாங்கள் பேசியிருக்கவே மாட்டோம். மேபி ஒன்று 2 வாட்டி ஏதாவது இந்த படம் பார்த்தா நல்லா இருக்கு, இது நல்லா ஓடுது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் தவிர. ஸோ ஆல்வேஸ் அந்த கான்சென்ட்ரேஷனில் தான் இருக்கும். சார் நீங்கள் நிறைய படங்களுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய லாங்குவேஜஸ். ஸோ ஒவ்வொரு இடமே வந்துட்டு வேறு வேறு இடங்கள். இப்போது RRR எடுத்துக்கிட்டால் அவங்க ஹைதராபாத் அந்த மாதிரியான ரீஜன்ஸில் தான் இருப்பாங்க. இப்போது இங்கே தமிழில் நடக்கிற படங்கள், ஸோ தமிழ்நாடு சென்னைக்குள்ளே நீங்கள் அந்த எடிட் பிளேஸ் வச்சுருப்பீங்க. எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அவங்க திடீர்னு எனக்கு பார்க்கணும், உங்கள் கூட உட்காந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அதை மேனேஜ்? இல்லை, இப்போ ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து பல வருஷமாக இங்கேருந்து தான் நான் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்கேன். பேஸ் எல்லா படத்துக்குமே. ஸோ ஏதாவது அவங்கள மீட் பண்ணணும், ஏதாவது சின்ன போய் அங்கே மீட் பண்ணணும், அந்த டைம் மாத்திரம் போகிறது. அது வந்து வெரி ஷார்ட் டைம். இப்போ நான் வந்து மெயினாக ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் சம் தெலுங்கு அண்ட் தமிழ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. தமிழ் அஃப்கோர்ஸ் இங்கே தான். தெலுங்கு வந்து பண்ணும்போது டோட்டலாக எடிட்டிங் இங்கே தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு இப்போ ராஜமௌலி மாதிரி ஒர்க்குக்கு விச் இஸ் அ லிட்டில் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் அதில் வந்து நிறைய சிஜி மிச்ச பேரோட இது. ஸோ அவங்க அங்கே இருந்தால் சர்டன் டைமுக்கு நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அந்த டைம் மாத்திரம் அந்த 2 days 3 days அப்படி போகிறேன். பட் பேசிக் எடிட்டிங்கை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுவேங்க. அவர் ஷூட் பண்ண ரஷ் வந்துடும். இங்கேயே எடிட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவருக்கு அனுப்பிச்சிடுவோம், அவர் பார்த்துருவார். அதுக்கப்புறம் வி மீட் ஒரு 1 monthக்கோ 2 monthsக்கோ நடுவில் போய் ஒரு 2-3 days மீட் பண்ணி அப்புறம் சிஜி அந்த மாதிரி இதெல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஃபுட்டேஜ்லாம் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் மெயின். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட். இப்போ ஹிந்தி ஆல்சோ எல்லாம் இங்கே தான் பண்ணுறோம். நிறைய ஹிந்தி டைரக்டர்ஸ் இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு ட்ராவல் ஸோ மச். பட் இஃப் இட்ஸ் ரிக்வயர்டு, இப்போ ஏன்னா சில வாட்டி படம் முடிஞ்ச உடனே எண்டில் வில் ஹேவ் அ ஷோ ஃபார் த ப்ரொடியூசர், இது அது எவ்ரிபடி வில் ஹேவ் ஒப்பீனியன்ஸ் ஆன் இட். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 2-3 நாள் போயிட்டு வர்றது அந்த மாதிரி ஏதாவது நடக்கும். தவிர பேசிக்காக 90% ஆஃப் த டைம் ஐ ட்ரை டு டூ ஒர்க் ஹியர் இட் செல்ஃப். எமோஷன், ஃபைட், கான்வர்சேஷன், இந்த 3க்குமான எடிட்டிங் பேட்டர்ன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க சார்? ஃபைட் என்ற ஒரு விஷயத்துக்கு வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா, ஏன்னா ஃபைட்டுன்றது வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியாது. சீன்ஸ் கூட கண்டினியூஸாக எடுக்க முடியாது. பட் சீன்ஸில் வந்து ஒரு நிறைய லெங்க்த்துக்கு எடுக்கலாம் ஒரு ஷார்ட்டை. ஏன்னா அந்த ஆள் பேசுகிற திறமையை வச்சு நிறைய பேசலாம். பட் இதில் வந்து ஃபைட்டில் வந்து ரொம்ப சின்ன 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 ஷார்ட்டாக தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு அடி அடித்தாருன்னா அவர் போய் விழுந்தாருன்னா அது வந்து மேபி 2 ஷார்ட்டாக எடுக்கணும். ஸோ இதை வந்து ஒட்டி ஸோ ஃபைட்டில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும், நிறைய கட்ஸ் இருக்கும். இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஈவன் ஒரு ஃப்ரேம் எக்ஸஸாக இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். என்னென்னா அந்த மூமெண்ட்டு. இப்போ வந்து ஏன்னா சில வாட்டி நின்னதுலேருந்து அடிப்பாங்க, அடிக்கும்போது அந்த நின்றுட்டு அடிக்கிறான்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி கிளவராக எடிட் பண்ண வேண்டி வரும். டைலாக் சீன் வச்சுக்கோங்களேன். டைலாக் சீனில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா டைமிங். ஒரு சிச்சுவேஷனுக்கும் ஒரு டைமிங் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் ஒரு சோகமான சீன் பேசுறீங்க, சோகமான சிச்சுவேஷன் இருக்கு, 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், சோகமான சிச்சுவேஷன். ஸோ அதில் என்ன டைமிங்கில் பேசுவோமோ அந்த டைமிங்கில் தான் பேச முடியும். டைலாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன் நீங்கள் பேசிட்டீங்க, நான் பேசிட்டேன் நீ பேசிட்டேன்னு வைக்க முடியாது அந்த சீனில். ஸோ அப்போ என்னன்னா அந்த சீன் வந்து சிங்க் ஆகாது ஆடியன்ஸுக்கு.
அதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்கும் என்னன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், அதை வந்து நீங்க ரிசீவ் பண்ணுறது பல விதமான விஷயங்களா இருக்கலாம். இப்போ வந்து நான் நார்மலா கேஷுவலா சொல்றேன், போலான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்க உடனே ஓகே கமான் அப்படின்னு சொல்லலாம். பட் அதே நான் வந்து ஷாக்கிங் நியூஸ் ஏதோ சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அதை ரிசீவ் பண்ணுறது. ஸோ இந்த டைமிங் வந்து வாட் ஹேப்பன்ஸ் இன் பிட்வீன் த கட்ஸ். இப்போ என்னோட ஷாட்டு உங்களோட ஷாட்டு, இப்போ 2 ஆங்கிள் கட் பண்ணும்போது இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கேப் இருக்கு பாருங்களேன், அதுதான் அங்கே டைமிங் சொல்லுவோம். அது சில வாட்டி ஒரு சைலன்ஸ் இருக்கும், பட் அந்த சைலன்ஸ் வந்து வில் ரியலி எஃபெக்ட் த ஆடியன்ஸ் லைக் இட் இஸ் எஃபெக்டிங் த கேரக்டர். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பேச மாட்டீங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பாஸ் கொடுக்கலன்னா அந்த ஃபீலிங்கே வராது வெளில. அது வரலன்னா ஆடியன்ஸுக்கும் வராது. அந்த அந்த டைம் தான் அவங்களுக்கும், அந்த கேரக்டருக்கும் அந்த டைமு, ஆடியன்ஸ் ஆல்சோ இஸ் எக்ஸ்பீரியன்ஸிங் அந்த டைம். ஸோ இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனிபுலேட் பண்ணி எடிட் பண்ணும் ஒரு டயலாக் சீனாக இருந்தால். லீனியரை நான் லீனியராக மாற்றிருக்கீங்களா சார்? நிறைய வாட்டி அது இந்த கரியரில் நடந்திருக்கு. சில வாட்டி ஒரு வாட்டி நான் லீனியர் படத்தையே லீனியராக மாற்றணும். ஒரு ஸ்ரீலங்கன் ஃபிலிமு, அது வந்து பிரசன்னா வித்தனகேன்னு ஒரு டைரக்டர், அவர் ஒரு படம் பண்ணியிருந்தார். ஸோ அதில் வந்து அவர் வந்து ஒரு நான் லீனியராக ட்ரை பண்ணார் ஃபர்ஸ்ட் டைம். அவரும் என்னென்னா, ஒரு கேர்ள் இருக்குது, அவள் டெத் ஆகிடும். இது வந்து பிட்வீன் ஸ்ரீலங்கன் ஆர்மி மேன் அண்ட் ஒரு தமிழ் கேர்ள். அவங்க 2 பேரும் தே வில் மீட் அண்ட் தே வில் கெட் மேரிட், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஆல்ரெடி டெத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணார் படத்தை, டெத்து. ஸோ அந்த டெத்து ப்ராசஸ் இருக்குல்ல, இங்கே செத்து போயிருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காரு, அவர் பின்னாடி போகிறோம், கதையை சொல்கிறோம் கொஞ்ச நேரம், திருப்பி நெக்ஸ்ட் ப்ராசஸ் டெத்தில் என்ன ஆகுமோ, திருப்பி யாரோ வராங்க செக் பண்ணுறாங்க, திருப்பி அப்புறம் பாடி எடுக்கணும், இந்த மாதிரி ஒரு நடுவில் இந்த இது வரும். வித் யூ வித்தவுட் யூ படம் பேர். ஸோ இப்படி பண்ணியிருந்தார். ஸோ இது பார்க்கும்போது எண்டில் வந்து கதையில் என்ன மெயின் கதை என்னன்னா, அவள் வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இன்னசென்ட்டாக, அப்புறம் தெரியுது அவன் சோல்ஜர், அவன் முன்ன சோல்ஜராக இருந்தான் ஸ்ரீலங்கா. இவன் மேபி என்னோட பீப்புளை கொன்னிருப்பானோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். அப்போலேருந்து ஒரு டிப்ரெஷனில் போயிடுவா. அவள் டிப்ரெஷனில் போய் ஷி கமிட் சூசைட். இது கதை. ஸோ இந்த கதையை பார்க்கும்போது இந்த பிகினிங்கில் வந்து ஆல்ரெடி டெட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறோம். பட் என்ன எனக்கு ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில் இடிச்சதுன்னா, இந்த கதையில் இதெல்லாம் ஓகே, பட் இவ வந்து ஒரு டிப்ரெஷன் போகிறதும் அவள் போய் கமிட் சூசைட் பண்ணுறதும் வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பேக் ஆஃப் த மைண்ட் எனக்கு பிகினிங்லேயே தெரியும் அவள் செத்துட்டான். ஸோ ரொம்ப அது அந்த இடத்துக்கு வரும்போது இட்ஸ் லைக் ஒன்லி ஒரு விஷயம் சொல்கிறோம் தவிர, பட் தேர்ஸ் நோ கதையா, யூ டோன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி திங் நியூ. ஸோ அதுக்கு தான் டைரக்டரை கேட்டேன், மேபி வில் ஒரு வேற ஆர்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டோட்டலாக அந்த செத்து போன விஷயம் அதெல்லாம் எடுத்துட்டு அந்த சாப்டரே எடுத்துட்டு எங்கெங்க நடுவில் வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக லீனியராக போட்டோம் அந்த கதையை. எப்படின்னா, ஒரு பொண்ணு இப்படி இருந்தால் இவனுக்கு கல்யாணம் பண்ணா, இது பண்ணா, கடைசியில் அவள் டிப்ரெஷனில் போனான். இப்போ வந்து அதோட மீனிங் வேற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா, டிப்ரெஷன்ல போனா பட் அவ சாவ போறா இல்லைன்னு தெரியாது, என்ன நடக்க போதோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ கடைசியில சடனா அன்எக்ஸ்பெக்டடா ஷீல் ஜம்ப் அவுட் த விண்டோ அண்ட் டை. ஸோ அப்போ என்னன்னா, ஐயோ இந்த டெசிஷன் வந்தாலும் அட் நோ நடுவில் எங்கேயுமே வி டோன்ட் ஃபீல் தட் she may commit suicide, she may become depressed, she may become a patient, she may become anything ன்னு தோணலாம் தவிர இவன் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக செத்துருவான் அப்படின்னு நினைக்க மாட்டோம். நம்ம பிகினிங்லேயே இந்த செத்துருவான்னு சொன்னதுனால இந்த எஃபெக்டே இல்லாதவன். ஸோ இது ஒரு டோட்டலாக ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறம் சில படங்கள் இருக்குது, லைக் கமீனேன்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம் ஹிந்தியில். அதில் வந்து இதே மாதிரி தான். என்னென்னா, 2 narratives, 2 பேர் பேரலாக கதை போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்தப்போ டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நானே கிடையாது, அதுக்கு எடிட்டர், அவங்களால அதை கிராக் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து கேட்டாங்க, நான் அப்போ அந்த எடிட்டரை கேட்டால், இல்லை இது வரமாட்டேங்குது, அந்த மீன் ஸ்ட்ரக்சர் வரமாட்டேங்குது, சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது பட் ஸ்ட்ரக்சராக வரமாட்டேங்குதுன்னு சொன்னோடனே, சரி அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச அவர் ஃப்ரெண்டு விஷால் பரத்வாஜ். ஸோ அதனால சரி நான்
பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் டு டேக் ஓவர் த ப்ராஜெக்ட் அண்ட் டூ த ஹோல் ப்ராஜெக்ட். அதில் என்ன விஷயம்னா ரெண்டு கதை பேரலாக சொல்கிறோம். இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, ட்வின்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அப்போது வந்து ஒரு கதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன், அந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர். இன்னொரு ஸ்டோரி வந்து அவன் சிம்பிள்டன் ஒரு மாதிரி. ஸோ அவனோட ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும். இந்த ப்ரப்போர்ஷனே கரெக்டாக ஒர்க் ஆகாதனால படம் ஒர்க் ஆகலைன்ற மாதிரி ஃபீலிங் அது. இந்த ப்ரப்போர்ஷன் ஆஃப் இந்த சீன், ஏன்னா இந்த 2 நிமிஷத்தில் நிறைய விஷயம் பார்த்த மாதிரி இருக்குது இந்த ஆக்ஷன் படம். அதே 3 நிமிஷம் அந்த ஸ்லோ சீனை பார்த்து ஒரு லவ் ஸ்லோவாக சீன் ஒன்று போட்டால் ரொம்ப நேரம் போகுது. ஸோ என்னென்ன பேரலாக பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணோம் ஃபுல்லாக, ஈக்குவல் ப்ரப்போர்ஷன்ஸாக வச்சு எவ்வளோ நேரம் வச்சா நம்மளுக்கு அந்த பழைய ஸ்டோரியை மறக்க மாட்டோம்னு. அதுதான் இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. ரெண்டு ஸ்ட்ரக்சர் இருந்தது தான், அந்த மாதிரி வச்சு திருப்பி பண்ணோம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பிகினிங்கில் ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருந்தது. ஓகே, ஒரு கிட்டத்தட்ட 6-7 மினிட்ஸ். அதுக்கு ஒரு 2 crore ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. சொமாலியா மாதிரி ஒரு செட்டு போட்டு எல்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஹீரோ கிடையாது, பட் ஒரு விஷயம் நடக்கும் அங்கே. அந்த விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்மோஸ்ட் ப்ரோலாக் மாதிரி அதை போடுவாங்க. அதுக்கப்புறம் படம் ஸ்டார்ட். அப்படி தான் எடுத்திருந்தாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கறதுலேருந்தே இந்த சீன் இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இப்போ என்ன பிரச்சனைனா, இது இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா ஷூட் பண்ணியிருக்காங்க இது. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஸோ டைரக்டர் வந்து நம்ம அந்த ஒரு சீன் மாத்திரம் கடைசியில் நம்ம டீல் பண்ணிக்கலாம், நீங்கள் மிச்ச ஸ்ட்ரக்சர் மாத்திரம் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா. ஸோ மிச்சதெல்லாம் ஸ்ட்ரக்சரை கரெக்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, பட் இந்த டாப்பில் இந்த சீன் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படி போயிட்டு எல்லாம் யூடிவிலாம் ஓகேன்ட்டாங்க, ஏன்னா அவங்க தான் ப்ரொடியூசர் இருக்கும். பட் ஃபைனலாக இந்த ஸ்க்ரீனிங்னு இருக்குது, ஃபோக்கஸ் ஸ்க்ரீனிங்ஸ்ன்னு பண்ணுவாங்க பாம்பேயில். என்னென்னா டைரக்ட் பப்ளிக்கே படத்தை காமிப்போம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு இடத்துல, இன்னொரு இடத்துல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல எல்லா இடத்துலையும் இந்த ப்ராப்ளம் வருது. என்னென்னா பிகினிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புரியறதுக்கு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கு படம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு வாட்டி நடந்தது, 2 வாட்டி நடந்தது. ஸோ நான் டைரக்டர்கிட்ட சொன்னேன், இந்த ஃபர்ஸ்ட் சீன் எடுத்துகிட்டு ஒரு வாட்டி காமிங்களேன் அப்படின்னு. ஜஸ்ட் ஒரு இது. அவர் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சரி ஓகே லெட்ஸ் ட்ரை தட் ஆல்சோ அப்படின்ட்டு பெங்களூரில் ஒரு ஸ்க்ரீனிங் போட்டாங்க. அதில் இந்த ஃபீலிங் வரல அவங்களுக்கு. ஸோ என்னென்னா ஒரு வெரி வெல் டன் சீன், ஐ மீன் எக்ஸலண்ட் சீன். நீங்கள் டிலீட்டட் சீன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் விச் ஹஸ் பீன் ஆக்ஷன் சீன்ஸ் விச் ஹஸ் இன் ஷார்ட் இன் ஹிந்தி. அந்த லெவலுக்கு இருக்கும் அது. ஸோ வெரி எக்ஸைட்டிங்லி ஷார்ட் ஒரு. பட் அது வந்து வர இடத்துனால, அது டாப்பில் வர்றதுனால இட் இஸ் மேக்கிங் ஸோ மச் இம்பேக்ட். மிச்ச கதையை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுது. ஸோ அதனால ஃபைனலாக அதை எடுத்துகிட்டு தான் ரிலீஸ் பண்ணோம் படத்தை. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நடக்கும் த்ரூ அவுட் த ப்ராசஸ் ஆஃப் எடிட்டிங். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சார் ட்ரெய்லர் மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ எடுத்துக்கிட்டா அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, ப்ரோமோ, மோஷன் போஸ்டர் இப்படின்னு சொல்லி பல ஒர்க்ஸ் வந்துடுச்சு. இந்த பல வேலைகளை வந்துட்டு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயந்தான், இது ஆனால் பெருசு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பண்ணலாமா? இல்லை இது எவல்யூஷன் தானே? இது ஒரு எவல்யூஷன் தான். ஏன்னா இட்ஸ் டைரக்ட்லி ரிலேட்டட். எதுக்குன்னா டு த பாக்ஸ் ஆஃபீஸ் ரன். இப்போ நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 50 நாள் ஓடும், 100 நாள் ஓடும், இந்த மாதிரி நல்ல ஹிட் ஆச்சுன்னா படம். இப்போ வந்து ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா 3 வாரம் ஓடும். ரொம்ப ஹிட் ஆச்சுன்னா, ஐ மீன் பிளாக் பஸ்டர்னு சொன்னால் கூட 3 வாரம் தான், ஐ மீன் அதோட லைஃப். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் பிளேசஸ் ரிலீஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுன்னு ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. அந்த ஓப்பனிங் வீக்கெண்டோட நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த படத்துக்கு விச் ஆர் மேபி நாட் விச் ஆர் குட் ஹிட்ஸ், ஃபர்ஸ்ட் 3 டேஸோட கலெக்ஷன் வில் பி ஈக்குவல் டு த ரெஸ்ட் ஆஃப் திஸ் லைஃப் ஆஃப் த கலெக்ஷன். ஸோ இதெல்லாம் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங் இன். ஸோ இப்போ எப்படி வந்துடுச்சுன்னா, இதுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஸ்டேக்ஸ் வேர் ஆப்வியஸ்லி லெஸ், ஆக்டர்ஸ் வேர் நாட் சார்ஜிங் ஸோ மச், ஆர் மேபி ஃபிலிம் மேக்கிங் வாஸ் நாட் ஸோ எக்ஸ்பென்சிவ். இதெல்லாம் இருக்கும்போது படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஓடின அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தாகவும் வருவாங்க, ஜனங்க ஓடும். அப்போ அத்தனை ப்ரெஷர் கிடையாது, இத்தனை படம் பின்னாடி இருக்குன்ட்டு. ஸோ உடனே அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண வேண்டியது, இந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்த படம் வரும். அந்த மாதிரி இருந்தது ஒரு 25-20 வருஷத்துக்கு முன்னாடி.
இப்போ அப்படி கிடையாது. ஹியூஜ் ப்ரெஷர் இருக்குது, பின்னாடியே நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் இப்போ இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு என்னன்னா, படம் நல்லா இருக்கோ இல்லையோ, ஒரு ஹீரோ படமாக இருந்தால் எது இருந்தாலும் அந்த 3 நாள் கலெக்ஷன் எடுத்துடணும். ஏன்னா டெஃபினட்டாக ஒரு இந்த ஹீரோக்கு இத்தனை பேர் ஆடியன்ஸ் இருக்காங்க, இதை தாண்டி நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் வீக் மிச்ச பேர் வரும், இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மார்க்கெட்டிங்க்கு எல்லாமே தேவைப்படுது. என்னன்னா டு கிரியேட் த ஹைப். ஸோ இந்த 3 days யூ மேக் த தியேட்டர்ஸ் ஃபுல், half the problem is solved என்ற ஒரு கான்செப்டுக்கு வந்துடுச்சு படங்க. லாங்குவிட்டி கம்மி ஆயிடுச்சு. இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த முன்ன ஒரு 100 தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து 500-600 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 days நம்பர் ஆஃப் ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி. ஸோ இது எல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணணும்னா the best way is to hype up the film. The hype பண்ணணும்னா you need publicity. So every time you excite them, you create an awareness about the film, and so it is a natural progression. அப்படி வந்துடுச்சு. ஸோ அந்த படத்தோட ஹைப் அன்னைக்கு வரணும், ஜனங்க பார்க்கணும்னா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஐ திங்க் இன்னைக்கு ட்ரெய்லர் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு கெட் டு, I mean, announcement, everything that excites people if there is a star and things like that. But ஒரு ட்ரெய்லர்ன்றது இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் which comes 1 month before or 3 weeks before or 2 weeks before, depending on the film. But அது வந்து I think it's become a very important thing from the box office collection point of view. ஏன்னா அதுலயே ஜட்ஜ் பண்ணிடுறாங்க படத்தை. சில படம் ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்துக்கே வர மாட்டேன்றாங்க, சில படம் ட்ரெய்லரை பார்த்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் ஆகி வராங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ இட் இஸ் something which you cannot do it. I think you're right in saying it's evolution, and we have come to a state where we have to do it. Marketing is very important now. ஒரு பெரிய ஹீரோ இல்லை ஒரு பெரிய டேரக்டரோட ப்ராஜெக்ட் வரப்போ ட்ரெய்லர் கட்டுன்றது உங்களுக்கு எவ்வளோ தூரம் சேலஞ்சிங்காக இருக்கும், எவ்வளோ தூரம் ப்ரெஷரை கிரியேட் பண்ணும்? டெஃபினட்டாக அது ஒரு ப்ரெஷர் தான். ஏன்னா இதுதான் சொல்கிறேன், இந்த ஹைப் கிரியேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பாசிபிள் ட்ரெய்லரை பண்ணணும். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பண்ணது அவ்வளோ ப்ரெஷரோட எனக்கு ஒர்க் பண்ணேன் ஒரு ட்ரெய்லர் கொண்டு வரதுக்கு அப்படின்னு? ஐ மீன் நிறைய பண்ணியிருக்கோம். துப்பாக்கி பண்ணேன்னா, அப்போ துப்பாக்கி பண்ணும்போது அதை எப்படி அந்த டீசர் எப்படி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு, ஏன்னா அந்த துப்பாக்கி அப்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும் தான் அந்த படம் ஸ்டார்ட் ஆகும்போதே நினச்சோம். என்னென்னா ஓவர் எக்ஸாக்ஜரேட்டட் ஆக்ஷன் இருக்கக்கூடாது, ஓவர் டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. இட்ஸ் மஸ்ட் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் முருகதாஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி தான் கேட்டேன் அவர். இந்த மாதிரி ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கு அவரோட படங்களில், நிறைய கிமிக்ஸ் அது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது இருந்தால் உங்களுக்கு ஐ மீன் ஐ ப்ரிஃபர் லைக் தட் அப்படின்னா, நானும் அதை ப்ரிஃபர் பண்ணாதான் உங்கள்கிட்ட வந்தேன். ஐ வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட் தான் சொன்னார். ஸோ அப்போது ஸோ அந்த படத்தை பார்த்தீங்கன்னா we try to present the hero he will behave like a hero, but if you see it is not like over exaggerated his the way he behaves. So even trailer or teaser in the marilla, so it was like first time I'm working with this sort of in the director, so I wanted it fresh and we got that, you know. Even for PS also I made one of my assistants do the trailer. Okay. Sanga Tamilan. But we were totally participating in it. Last 2 months we were working on with him, brainstorming. In the route la pola, enna sonna janangala. Ena because book irukku. Book பார்த்துட்டு வரவங்க satisfy பண்ணணும். And நார்மலாக படம் பார்க்கலவங்களும் satisfy பண்ணணும். Which is என்னென்னா இந்த யூத்துக்கு வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், அந்த மாதிரி. ஸோ டீசரும் அந்த மாதிரி தான் நான் கட் பண்ணேன். டீசர் நான் தான் கட் பண்ணேன். அது கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் என்னென்னா வெறும்னா கிராண்டியர் அது மாதிரி காமிச்சோம். ஏன்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு பீரியட் ஃபிலிமில் பாகுபலி எஃபெக்டில் ஒரு பெருசாக இருக்கணும் படம் அப்படின்னு. ஸோ பெருசாக தான் இருக்குது இந்த படம் சொல்லுறதுக்கு ஆக்சுவலாக டீசர் அதில் ஒன்றும் நாங்கள் கன்வேயே பண்ணல ஸ்டோரியை. பட் இந்த வாட்டி கிளியராக ஓப்பன் பண்ணி படத்தோட நெரேட்டிவ் எப்படி இருக்குமோ, புக்கோட நெரேட்டிவ் எப்படி இருக்குமோ அந்த நெரேட்டிவ்ல தான் ஆக்சுவலாக ட்ரெய்லரையே ஓப்பன் பண்ணி we made sure that and end வந்து we kept all the action and things like. So it was a very conscious decision. இப்படி போய் சேர்ந்தா so most of the section of the audience will understand that this is there in the film. They will
அது ஐ திங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டுடே. ஏன்னா மிஸ்லீட் பண்ணோன்னா இட் கேன் பி டிசப்பாயிண்ட், இட் கேன் பி ஷாக் ஆர் இட் கேன் பி சர்ப்ரைஸ். இப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் ஆகுமா ஷாக் ஆகுமீங்களான்றது வந்து இங்கே உட்காந்து நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இன்னைக்கு. ஸோ போட்டவனே தான் தெரியும். அவன் வந்து நான் ஏதோ நினச்சேன் ஏதோ நடக்குது அப்படின்னா அது ஷாக் ஆகும். நான் ஏதோ நினச்சேன் நல்லா இருக்கேயா அப்படின்னா சர்ப்ரைஸ் ஆகும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது சில வாட்டி. ஸோ அதனால என்னென்னா ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஜோனில் போகுது இதுன்னு ஓரளவுக்கு அவங்கள மைண்ட் செட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் பெட்டர் இன்னைக்கு அப்படின்னு தோணுது. ஓகே, ஒரு சின்ன ஹீரோ பெரிய ஹீரோ படங்களுக்கான எடிட்டிங் பேட்டர்ன் மாறுமா? டெஃபினட்டாக மாறும். ஏன்னா என்னென்னா பெரிய ஹீரோனா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து. இப்போ அவர் வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாஜரேஷன் தேவைப்படுது அவருக்கு. ஏன்னா அவர் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அதுதான் எக்ஸாஜரேஷன். இப்போ ஒரு நடந்து வந்தாருன்னா அவர் ஒரு ஸ்லோ மோஷனில் நடந்து வர்றாரோ ஏதோ அது என்னென்ன கிளியராக தெரியுது. எதுக்கு வைக்கிறோன்னா அது வந்து அன்நேச்சுரலாக இருந்தாலும் அது ஏன் வைக்கிறோன்னா அந்த டைமில் தியேட்டரில் ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டார்கெட்டை கிளியராக டார்கெட் ஆடியன்ஸ் கிளியராக தெரியணும். நம்ம ஒரு படம் எடிட் பண்ணும்போது ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் கொடுத்து இது பண்ணணும். இப்போ பொன்னியின் செல்வன் மாதிரி படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் நிறைய எக்ஸாஜரேட் பண்ணலை. ஏன்னா டைரக்டர் அப்படி அவர் வந்து எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அவ்வளோ ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும். ஹீரோ வருவார் ஹாஸ்டலில், பட் அது வந்து நார்மலாக அங்கேருந்து இவ்வளோ நேரம் இங்கே வரத்துக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோதான். பட் அதே நான் இப்போ இன்னொரு விஜய் படமோ இந்த மாதிரி ஏதோ பண்ணோம்னா ரஜினி சார் படம், ஸோ அது பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எக்ஸாஜரேஷன் வைக்கிறது உண்டு. என்னென்னா அவர் நடந்து வரும்போது ஸ்லோ மோஷனில் வருவார் இது பண்ணுறாரு. இது இந்த விஷயம் இருக்குல்ல, இதை வந்து இந்த பெரிய ஹீரோ படும்போது யூ ஹாவ் டு பி அவேர். ஏன்னா அது ஆல்சோ இட் இஸ் நாங்களும் தியேட்டரில் போய் பார்க்குறோம் படம். யூ நோ வேர் ரெஸ்பான்சஸ் ஆர் கம்மிங் அண்ட் ஹவு இட். ஸோ அது சம் சார்ட் ஆஃப் எக்ஸாஜரேஷன் அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு இது இருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல மூமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஐ ட்ரை டு கரெக்ட் தட் இன் மை ஃபிலிம்ஸ் அட்லீஸ்ட். என்னென்னா ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ இருக்கார், ஒரு விஷயத்த பண்ணுறாரு, ஒரு டான்ஸே பண்ணுறாரு, ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு டான்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுங்களேன். ஐ ட்ரை டு ஹோல்ட் இட் ஆன் ஹிம் பிகாஸ் தட் இஸ் வாட் தே வாண்ட் டு என்ஜாய். அவர் பண்ணுறாருன்னு. பட் ஷூட் பண்ணும்போது பல ஆங்கிளில் ஷூட் பண்ணியிருப்பாங்க, 3 கேமரா 4 கேமராவில். இந்த ஒரே டான்ஸை அவரே தான் டான்ஸ் பண்ணியிருப்பாரு, 3 ஆங்கிளில் கட் பண்ணி செவரல் ஷார்ட்ஸாக போடலாம் எடிட்டிங்னு காமிக்கிறதுக்கு, ஆர் அது நிறைய ஷார்ட்ஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு. பட் ப்ராபப்ளி அந்த சிங்கிள் ஷாட்டில் அவர் பண்ணுறது வில் கிவ் மோர் இம்பேக்ட் டு ஆடியன்ஸ் தென் இது கட்டோட. ஏன் தேவையில்லை. ஒரு எமோஷனலாக அவர் பேசிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் கத்திலாம் பார்த்தீங்கன்னா தேர் 1 or 2 பிளேசஸில் இருக்குது சிங்கிள் ஷாட்ஸ், அவர் அழுது பேசி அது இது. ஸோ அப்போ வந்து அது அப்படியே ஹோல்ட் பண்ணும். நடுவில் கட்டு வந்து இன்னொரு ஆங்கிளுக்கு போய் பாதி வந்து பாதி இந்த அப்படி வைக்கலை. அப்படியே சாங்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சிங்கிள் ஷாட்டில் டான்ஸ் ரொம்ப நேரம் ஆடுவார் அவர். இது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸில் அது மோர் என்ஜாய் பண்ணுறாங்க ஆடியன்ஸுன்னு. ஏன்னா அவரை பார்க்க வராங்க ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எல்லாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு விரும்புகிற ஒரு ஹீரோ அவரே பண்ணுறாருன்னும் போது ஒரு கிக் இருக்கும்ல, அது மோர். இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னா, இதே விஷயம் இப்போ ஒரு நியூ கமர் வச்சு பண்ணும்போது தேவையில்லை, எக்ஸாஜரேஷன் தேவையில்லை மேபி. அண்ட் மேபி தேர் வில் பி மோர் கட்ஸ். ஏன்னா he may not be as popular or sometimes he may not be as good a dancer as the other person. ஸோ அதை வச்சு தான் எடிட் பண்ண முடியும். இப்போ ஒரு பெரிய நல்ல டான்ஸராக இல்லைன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் டைம் வராரு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இப்போ தான் உள்ளே வர. ஸோ அப்போ அவரை வந்து கவர் அப் பண்ணுறதுக்கு நிறைய ஷார்ட்ஸ் கட் பண்ணி டான்ஸை வந்து அதே டான்ஸு இவங்க 2 பேரையும் வச்சு ஒரே டான்ஸ் ஷூட் பண்ணால் கூட இவர் நிறைய ஷார்ட்ஸ் இருக்கும், அவருக்கு வந்து சிங்கிளாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் ஆடியன்ஸ் பர்செப்ஷன் அண்ட் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். யூ ஹேவ் டு கவர் தெம் அப் ஸோ தட் அவங்களோட ஷார்ட் கம்மிங் தெரியக்கூடாது புது ஆளுங்களுக்கு. ஓல்டு பீப்புள் ஹூ ஆர் வெரி பாப்புலரை எவ்வளோ ஸ்க்ரீனில் காமிக்க முடிஞ்சால் அவ்வளோ மைலேஜ் கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஏதாவது ஒரு படம் அதோட பிளாட் இல்லை அதோட ஸ்டோரி லைன்லேருந்து டீவியேட் ஆகி போகுது, அதை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணி அந்த படத்தை சேவ் பண்ணுவீங்க சார்?
ஸோ சில வாட்டி நடக்கும் என்னென்னா இந்த மாதிரி ஏதாவது அப்போது நம்ம அவங்க அந்த டைரக்டர்கிட்ட வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன் தட் இது வந்து தப்பாக போகுது அப்படின்னு. ஸோ ஐ மீன் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள், இப்போ கத்தின்ற ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருந்தது செகண்ட் ஹாஃபில். அவங்க வந்து அவர் போய் அந்த பிரிட்ஜிலலாம் உட்காந்துருவார், இதில் அந்த பைப் லைனில் உட்காந்துருவார். உட்காந்துட்டு அப்புறம் ஒரு பாட்டு இருந்தது படத்தில், ஒரு பிரிட்ஜ் மேலே ஒரு பாட்டு மாதிரி. ஐ மீன் அவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ்னு ஒரு பாட்டு. அது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு அங்கே தான் போய் சூடு பிடிக்குது படம். ஒரு ஃபுல் பைப் லைன் உள்ளே போனோடனே ஒரு பயங்கர இம்பேக்ட் இருந்தது. ஏன்னா அங்கே தான் ஹீஸ் டூயிங் சம்திங் ஹீரோயிக். அதுக்கப்புறம் இந்த சாங் வாஸ் தேர் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேல அண்ட் இட் வாஸ் ஷார்ட் ஆல்சோ. ஸோ த்ரூ அவுட் த ப்ராசஸ் அவர் காதில் ஊதிக்கிட்டே இருந்தோம், என்னென்னா இது கொஞ்சம் இடிக்குது சார், இது இடிக்குது. பட் ஹீ குடன்ட் லெட் கோ பிகாஸ் அது ஒரு சாங்கு, ஒரு பாப்புலர், ஒரு டான்ஸு, ஒரு ஹீரோட சாங்கு, இந்த மாதிரி. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஹீ இஸ் ஆல்சோ ப்ராக்டிக்கல் மேன், ஹீ இஸ் ஆல்சோ டைரக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர் முருகதாஸ். ஸோ ஒன் டே ஹி செட் ஓகே சார் அது இல்லாமல் பார்ப்போம் படத்தை, ஏன்னா எதுக்கு தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்னு. அந்த பாட்டை எடுத்து வச்சுட்டு தான் ரிலீஸ் ஆச்சு படம். ஸோ இந்த மாதிரி ஸோ இட்ஸ் இது தோணும், பட் அது இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு இப்போ கம்யூனியாவது இதுலையாவது இந்த மாதிரி நிறைய படத்தில் சில விஷயங்கள் நடக்கும். பட் அது வந்து அந்த இடத்துல ஒரு டெசிஷன் எடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா டைரக்டர் குவிக்காக டெசிஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் யூ நீட் டு எக்ஸ்பிளைன், ஷோ வாட் இஸ் த பாசிட்டிவ்ஸ், அந்த மாதிரி. ஒன் டேரக்டர் அவங்களோட இந்த நரேஷன், அவங்களோட இந்த ஃபிலிம் லாங்குவேஜ் இல்லை ஏஸ்தெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவோம். அவங்களோட படங்கள் எப்போ நான் எடுத்தாலும் ரொம்ப ஆர்வத்தோடு எடுப்பேன் அப்படின்னு சொல்லி. மணி சார் வேணாம், ஏன்னா மணி சார் உங்களுக்கு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க. மணி சார் இல்லாமல் எனக்கு ஐ மீன் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கு. இப்போ எனக்கு ரொம்ப தமிழில் பிடிச்ச டைரக்டர் வந்து ராம். ஏன்னா அவர் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொன்னார்னா இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். எல்லாமே எனக்கு ஒரிஜினலாக தோணும். ஏன்னா இட்ஸ் நாட் லைக் ஐவ் சீன் பிஃபோர், ஐவ் ஹர்ட் பிஃபோர். ஸோ அது எக்ஸைட்ஸ் மீ வித் ஹிம். ஸோ வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஐவ் டன் 2-3 films with him. And even now whenever he's making a film and even if I'm not editing, we are in regular touch and I see the film and give my feedback and the mari. So he's very exciting to me because அவர் ஒரு என்னன்னா ஒரு ஒரிஜினல் ஐடியா அண்ட் சம்திங் he wants to tell the society மாதிரி இருக்கும் somewhere in his own way. There is a anguish இருக்கும், expression of anguish which is really exciting for me. இங்க ஏதாவது ஒரு சீன் சொல்லலாம் சார், நீங்கள் எடிட் பண்ண 3 படங்களில் தங்கமீன்கள்? நிறைய. இப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறது கட்டுறது தமிழ். அதில் வந்து எக்கச்சக்க சீன். ஐ மீன் ஐ லைக் த ஹோல் ஸ்கிரிப்ட் பர் சே. அண்ட் ஆல்சோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நெரேட்டிவாக கூட ரொம்ப நான் லீனியர் நெரேட்டிவ், ஃபார்வர்ட் பேக் போவோம். அண்ட் வி கெப்ட் இட் லைக் தட். எப்படி பிளான் பண்ணதோ அப்படி. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. என்னென்னா அவர் என்ன சொன்னாரோ அதே ஷூட் பண்ணிட்டு வந்தார். ஏன்னா அவர் சொல்லும் போது அது வந்து ரொம்ப இதாக இருந்தது, ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. ஷூட் பண்ணும்போது அதே மாதிரி ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அவரோட அந்த ரொமான்ஸ் ஆகுது, அந்த கிளைமேக்ஸ் ஆகுது, ஆல் வெரி பியூட்டிஃபுல்லி டன். யூனோ. ஸோ அதில் அந்த இவனோட பேசுவார், ஒரு சாஃப்ட்வேர் கையோட இது. தட் வாஸ் மை ஃபேவரட் சீன் பிகாஸ் இட்ஸ் ரியல் ஆங்கிள். அது வந்து பார்க்கும்போது இட் இஸ் a reflection of society. சொசைட்டியில் இத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ரெலவெண்ட். வெதர் இட் இஸ் யூஆர் மேக்கிங் இட் ட்ராமேட்டிக், யூஆர் டெல்லிங் யுவர் பாயிண்ட், அது வெதர் யூ பிலீவ் தட் இஸ் கரெக்ட் ஆர் நாட் அதெல்லாம் விட்டுட்டாலும், பட் அது வந்து ஒரு ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ரெலவெண்ட் திங் இஸ் செல்லிங். ஸோ அது சொல்லும் போது நம்மளுக்கு வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன்ஸ் அது. ஸோ இட் வாஸ் beautifully expressed. Unfortunately the people weren't ready at that time to appreciate that film. And அதுக்கப்புறம் அதை வந்து it never got its due because அது ரிலீஸ் ஆன உடனே இது ஓடலை தியேட்டரில் இந்த மாதிரி நினச்ச மாதிரினோடனே ப்ரொடியூசர்ஸ் ஜஸ்ட்டு அந்த படத்தை அப்படியே விட்டாங்க. அது எதுவுமே ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பலை, எதுக்கே அனுப்பலை. Today it's called a cult movie. 15 years. 15 years. So it's a film which
all the cinema lovers still enjoy and lots of people enjoy, but unfortunately it has not been shown anywhere outside, not much outside Tamil Nadu. Either YouTube or the Pakana, it's not really gone. Could have gone to festivals, this, that. It could have spread, we could have made an impact. உங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஜென்ரலாக நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இதில். அதில் பார்க்கும்போது ஒரு கட் ஃபீலிங் வரும். இந்த பையனோ இந்த பொண்ணோ இவங்க வந்து சின்சியராக ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க ரியலாக இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தோணணும். அது தோணுனா அவங்கள வந்து வி டேக் தெம் அப் அண்ட் தென் ஸ்டார்ட் ட்ரைனிங். பிகாஸ் சில பேர் வந்து இன்ஸ்டியூட்லேருந்து வருவாங்க, இன்ஸ்டியூட்லேருந்து. அப்போ வந்தாலும் ஃபஸ்ட்டு என்னென்னா அது ஒரு மாதிரி பார்த்த உடனே ஒரு மாதிரி அந்த ஐஸ் பிரேக் ஆகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நடக்கணும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, எல்லாரையும் வி நாட் டேக். அண்ட் சில பேர் ரொம்ப நாளாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், வேற யாராவது புதுசாக வரும்போது வி வாண்ட் டு மேக் ஷுவர் தட் தே ஆர் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு கேட்குறதே கேள்வி என்னென்னா, நீ வந்து 4 நாள் பண்ணிவிட்டு, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னா, நீ வந்துட்டு அதுக்கப்புறம் நான் எடிட்டிங்கே பண்ண மாட்டேன்னு போயிட்டேன்னா தென் த ஹோல் ப்ராசஸ் உனக்கும் வேஸ்ட்டு எனக்கும் வேஸ்ட்டு. எனக்கு ஓகே நீ 2 years ஒர்க் பண்ணிட்டு போயிடு, பட் உனக்கு வேஸ்ட்டு. நீ வந்து கற்றுக்கிட்டு ஒரு ப்ராசஸை கற்றுக்கிட்டு, ஐ மீன் ரியலி இன்ட்ரெஸ்டடுன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ தட் ப்ராசஸ் ஹேப்பன்ஸ். தென் வி லெட் தெம் ஒர்க் ஃபார் சம் டைம் அண்ட் see what is happening here. When both sides are comfortable, then we take them as assistants. Okay. And one or in the last few years, some of them have been from institutes also, like Tamil Nadu Film Institute. And மெயினாக என்னென்னா இல்லை, ஒரு இது இருக்கணும், அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேஷன் இருக்கணும். இது அடையணும், எடிட்டர் ஆகணும், நான் சினிமாவில் ஒரு மார்க் அந்த இது இருக்குல்ல, அது இருக்கணும். இட்ஸ் நாட் அபவுட், இப்போ நிறைய பேர் வருவாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க லைஃப்பில், அவங்களுக்கு அந்த இதே இருக்காது, என்தூசியாசம். எப்படியோ பண்ணி ஆகணும், என்ன நடந்தாலும் ஒர்க் பண்ணணும், நைட் அண்ட் டே இருந்தாலும் ஒர்க் பண்ணி இது பண்ணணும். சில பேர் அதுதான் ஜட்ஜ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா தட் சார்ட் ஆஃப் கமிட்மெண்ட் இருக்கான்ட்டு அது இருந்ததுன்னா only we take. Okay. Otherwise it's very difficult because நம்மளுக்கும் இட்ஸ் நாட் ஒர்த், அவங்களுக்கும் இட்ஸ் நாட் ஒர்த். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஓகே வாரம் நான் ஏன்னா கஷ்டப்பட்டு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க, எப்படியும் சாதிக்கணும்ன்ட்டு. தே மே பி ஃப்ரம் நாட் ஸோ கிரேட் financial thing, but still they want to learn and they give it their best. So anamari we just concentrate and take such people so that they can also make a mark, because it's also about I'm passing so much information, like I'm talking to you, I'm passing so much information while we are working to them also. I want it also to be reflected in the way they work. So ipo engitende ponavanga sila per last few years la, I mean Minadi, there was one person called Rajamouli. He's done Parthi Veeran. He also got a national award for that. So then, adukapram there was Bhuvan Srinivasan. He's done quite a bit of work. Recently, Cobra. So, இப்போ அதுக்கப்புறம் GK Prasannan ஒருத்தருக்காரு, அவர் வந்து. So all of them have spent quite a bit of time on. So நம்ம எப்படி பார்க்குறோம் சினிமாவை, what is the timing, எப்படி இருந்தால் இட்ஸ் பெஸ்ட் இது வரும். ஸோ அது வந்து இட் ஹேஸ் டு பாஸ் ஆன் டு தெம், நோ தே ஹேவ் டு லேர்ன் அண்ட் ஸோ தட் தே ஆல்சோ மேக் அ மார்க். இப்போ இந்த சங்கத்தமிழன்றவர் அவரும் வானம் கொட்டுட்டோம்னு ஒரு படம் பண்ணார், இப்போ இன்னொரு இடி முழுக்கம்னு ஒரு படம் பண்ணியிருக்கார் சீனு ராமசாமியோட. ஸோ ஹி ஹஸ் ஆல்சோ ஒர்க் வித் மீ கன்ஸ்டன்ட். ஸோ படங்கள் சூஸ் பண்ணுறதை விட எடிட்டர்ஸ், அதாவது உங்களோட அசிஸ்டன்ஸாக சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை போலயே சார் நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. ஆமாம், ஏன்னா அது டெஃபினட்டாக இல்லைன்னா அவங்க வந்து அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம டைமும் வேஸ்ட்டு, அவங்க டைமும் வேஸ்ட்டு. சில பேர் அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு கூட. என்னென்னா வருவாங்க, ஒரு 2 months இருப்பாங்க, அப்படி இப்படியே சுற்றுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஸோ ஒரு கமிட்மெண்ட் இருக்கான்னு தெரியாது. அந்த ஃபயர், தட்ஸ் வாட் இஸ் த ரைட் வேர்ட், அந்த ஃபயர் இருக்கணும். எப்படியும் அச்சீவ் பண்ணணும்னு ஒரு ஃபயர் இருந்ததுன்னா அப்போ நம்ம ஏதாவது சொல்லறதுக்கு பிரயோஜனம் இருக்கு,
அவங்க கற்றுக்கிறதுக்கும் ஏதாவது இருக்கும். அந்த ஃபயர் இல்லைன்னு வச்சுங்களேன். சில பேர் வருவாங்க, என்னென்னா யாரோ சொல்லுவாங்க இப்படி அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இது அது இங்கே படிச்சிருக்கான், இந்த எடுத்துகிட்டு வருவோம், ஒரு 6 மாதத்தில் தெரிஞ்சு போயிடும். ஸோ ஓரளவுக்கு தான் அவங்களால தே டோன்ட். சில பேர் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எடிட்டிங்கு பண்ணுறதுக்குள்ளேயும் சடனாக இன்னொன்று ஏதோ யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்னென்னா டைரெக்ஷன் பண்ணோன்னு. ஸோ நீ இதுவும் பண்ணல அதுவும் பண்ணல, எது பண்ண போறியோ ஒரு ப்ரையாரிட்டி இருந்தால் தானே. இல்லைன்னா you are investing your time, I am investing my time also on you, giving you work and all that. See, work na it's not easy. It's when you take an assistant is initially I used to do all the work myself first. That is 20 years back, 10 years back and 7 years back, whatever. So they used to just hanging around. Then I noticed that they are not becoming independent. அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க தவிர எடிட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஆன் ஹேண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்லை, நம்ம டெசிஷன் அவங்க பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா சில பேருக்கு பேரலாக, அதனால கொஞ்சம் டைம் அதிகமானாலும் நான் என்ன எடிட் பண்ணிட்டு இருக்கேனோ அதை அவங்களையும் எடிட் பண்ண சொல்லுவேன். அவங்களும் அந்த the pressure of editing a sequence இல்லை, இதை எடிட் பண்ணோம், இவரை காமிக்கணும், நம்ம சார்கிட்ட காமிச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய டெவலப் பண்ணி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துரு. அதுக்கப்புறம் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணிக்கலாம், ரீஎடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் என்ன நடக்கும்னா அதில் இப்படி பண்ணியிருக்கேனா பட் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இது மாதிரி ஆயிடுச்சு, ட்ரைனிங் மாதிரி அந்த மாதிரி மாற்றிட்டேன் நான். ஸோ அப்போ பண்ணும்போது தென் ஐ ரியலைஸ் தட் அவங்க தே கெட்டிங் மோர் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம்குள்ளே அவங்க தலையில் போட்டுக்கிறாங்கன்னு. ஸோ அதனால கொஞ்சம் அவுட்புட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் பிகமிங் எடிட்டர்ஸ் பெட்டர் ஆயிடுச்சு. திஸ் திங்ஸ் இது யாரோ ஒருத்தர் நமக்கு சும்மா கமெண்ட் அடிச்ச மாதிரி சொன்னாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட், உன் அசிஸ்டன்ட் யார் பெரிய எடிட்டர் சொல்லு அப்படின்னாங்க. ஓகே, இப்படி யோசிச்சு பார்த்தோம், ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க, மிச்ச பேர் இன்னும் அசிஸ்டண்ட்டாக சுற்றிட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம ஒரு இது சேஞ்ச், எவ்ரி திங் விச் யூ ஹியர் யூ ஹேவ் டு டேக். இட்ஸ் செட் இன் ஜோக், பட் இட் மேட் மீ திங்க் தட் ஓகே let me do it in such a way that இன்ஸ்டியூட்லேருந்து வராங்க, அவங்களுக்கு மேக்ஸிமம் how give an opportunity to do lot of editing. அது இது we are doing, they are also doing, but it's being done so much work they do that they'll get fully trained and they can go and they can handle within 2 years they'll be. So அந்த மாதிரி we have to also think of, இப்போ என்னென்னா அசிஸ்டண்ட்டாக வந்தாங்கன்னா இங்கேயே இருக்கணும் 10 வருஷம் நினைக்கக்கூடாது. என்னென்னா அவங்க 2-3 வருஷம் ஒர்க் பண்ணாங்களா உடனே போய் இண்டிபெண்ட்டாக ஆயிடணும். அதுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் இப்போது வே ஆஃப் திங்கிங் ஃபார் அஸ். டிரெக்டர்ஸ் அண்ட் எடிட்டர்ஸோட அந்த ஒரு கம்யூனிகேஷன், அந்த ஒரு கெமிஸ்ட்ரி பற்றி பார்க்குறோம். இது தாண்டி அதர் டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர்ஸ், அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி சார் மெயின்டைன் பண்ணணும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும்? ஆமாம், அது ஐ திங்க் வெரி இம்பார்ட்டண்ட். என்னென்னா ஃபார் அன் எடிட்டர் டு ஒர்க் வித் ஆல் தி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். இப்போ என்னென்னா நான் இப்போ ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று வருது. ஸோ ஐ வில் ஹாவ் டு பி அவேர் தட் அந்த ஃபோட்டோகிராஃபி பண்ண ஷாட்டு கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஷார்ட்டை போடணும். அண்ட் எவ்வளோ லெங்க்த்து போடுறேன் அந்த ஷார்ட்டை, அது வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு பியூட்டிஃபுல் ஷார்ட் ஷூட் பண்ணியிருப்பாங்க, ஒயிட் ஷார்ட்டாக, ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரியோ ஏதோ ஒன்று, ஒரு சிட்டியோ ஏதோ ஒன்று, அதை நான் ஒரே ஒரு செகண்ட் போட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு இதுக்கு மாதிரி என்னென்னா அந்த இடத்துல இருக்கணும் அதுன்னு போட்டேன்னு வச்சுங்களேன், ஷார்ட்டையும் என்ஜாய் பண்ண முடியாது, பர்பஸும் சர்வ் ஆகாது, எதுவுமே ஆகாது. ஸோ இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல் ஷாட் இருக்குது, அதை எப்படி அதை நம்ம படத்தில் கொண்டு வர்றது, அதனால நம்மளுக்கு என்ன இட்ஸ் ஹவு டு யூஸ் என்றது ஐ வில் ஹாவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ ஐ வில் ஹாவ் டு யூஸ். அப்புறம் ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட எது பெட்டராக ஷூட் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி. இதுதான் எடிட்டிங் ஷுட் காம்ப்ளிமெண்ட் த ஃபோட்டோகிராஃபி. ஃபோட்டோகிராஃபரை பெஸ்ட் லைட்டில் காமிக்கும் இன்னும், அது ஒன்று. அதே மாதிரி சவுண்டு கூட, சவுண்டு இப்போ இருக்குன்னு வச்சுங்களேன், நான் சவுண்டுக்கு
இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அந்த இடத்துல ஒரு சவுண்டு பிளேயிங் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். நான் எடிட் பண்ணும்போது ஸ்பேஸே விடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ் விடலைன்னு வச்சுக்கோங்க, அங்கே சவுண்டே போட முடியாது. இப்போ இது வந்து இங்கே நடக்குது, இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னு தெரியணும். நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், இந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்குது, பேக்ரவுண்டில் ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரியறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணோம், எந்த இடத்துல கிரியேட் பண்ணோன்றது நம்ம கிரியேட் பண்ண தான் அவர் அந்த சவுண்ட் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் கோரிலேட்டட். பொன்னியின் செல்வன்ல பார்த்தீங்கன்னா இஃப் யூ சி இன்டர்வல் சீனில் விக்ரம் பேசிகிட்டு இருப்பாரு, கேமரா வந்து வில் கோயிங் ஆல் அரவுண்ட் அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஃபிக்ஸட் இந்த மாதிரி தான் எடிட் பண்ண முடியும்னு கிடையாது. ஸோ அதை நாங்கள் எடிட் பண்ணும்போது மேட் இட் வெரி எனர்ஜெட்டிக். இட்ஸ் நாட் அபவுட் கரெக்ட்னஸ், பட் இட்ஸ் அபவுட் ஹிஸ் டர்புலன்ஸ் இன் ஹிஸ் மைண்ட். ஸோ கொடி எப்படி பண்ணுவார், இப்படி பண்ணுவார், நம்பர் ஆஃப் ஷார்ட்ஸ் அவர் நிறைய எடுத்திருந்தாரு, அதுலேருந்து செலக்ட் பண்ணி இது பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு எஃபெக்டாக பார்க்கும்போது அந்த அவன் மைண்டோட டர்புலன்ஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்டே இருக்கும். இப்போ அவர் வந்து பேசும்போது அவர் டைலாக் முடிச்சுட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் ஷார்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளாஷ்பேக் ஷார்ட் வரும். அது சின்ன பொண்ணுது. அது எதுக்கு வச்சுருக்கோன்னா அந்த சின்ன பொண்ணோட அவர் வந்து அந்த தாட் ப்ராசஸ்க்கு போகிறாரு, அதுதான் ஐடியா. உடனே கட் பண்ணி அந்த தாட் ப்ராசஸை காமிச்சிடலாம். பட் சவுண்ட் எப்படி அதை பண்ண முடியும்? ஸோ சவுண்டுக்குன்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கு. என்னென்னா அந்த ஷார்ட் அப்படியே கீழே வரும்போது அந்த அந்த பாஸ்டில் இருக்கிற சவுண்டு வந்து ஸ்லோவாக வரும். நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்டில் இருக்கிற சவுண்டு உள்ளே வரும் இந்த ஷார்ட் மேலேயே வந்து, அதுக்கப்புறம் வந்து அந்த ஷார்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஆல்வேஸ் வி ஆர் திங்கிங் அபவுட் இட்ஸ் அ ஆடியோ விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமான்றது. ஸோ எடிட்டிங்கில் பண்ணும்போது ஐ ஆல்வேஸ் திங்க் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ இந்த இடத்துல அப்புறம் இன்னொரு இடத்துல இருக்குது, அவர் வந்து இதை பற்றி பேசுகிறாரு, பாண்டியர் கிங் எல்லாத்தையும் துரத்தணும் பேசிக்கிட்டே இருக்கு. பேசும்போது அந்த ஷார்ட் அந்த டைலாக் சொன்னோடனே கட் பண்ணிடலாம், கட் பண்ணிட்டா கூட இட் மேக் சென்ஸ். அவர் சொல்ல வேண்டிய விஷயம் சொல்லிட்டார், பட் வி வுட் ஹவ் ஹெல்ட் ஆன் டு தட் ஷார்ட் மோர். அண்ட் இஃப் யூ நோட்டீஸ் இன் த தியேட்டர் த சவுண்ட் ட்ராக் வில் பி பிளேயிங் வேர் அதில் சவுண்ட் போட்டிருப்போம், which we made the sound people understand that sound has to come where what would have actually happened there. அந்த வார் நடந்திருந்தா, ஏன்னா அந்த வாரை நாங்கள் காமிக்கலை, பிகாஸ் அந்த இன்டர்வெல்ல தான் அவரை காமிக்கிறதுனால அதை வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுறது அது விஷுவலாக இல்லை. நம்ம வந்து அது சவுண்டில் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த சவுண்டுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். என்னென்னா குதிரைங்க ஓடுறது, ஜங்கில் அடிக்குது, ஸ்வோர்ட் சவுண்டு, ஏதோ ஒரு வார் நடக்குதுன்ட்டு அப்புறம் ஓடினாங்கன்னு சொல்லும்போது விஷுவலாக டெபெக்ட் பண்ணியிருப்போம், ஒரு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறது. ஸோ இந்த மாதிரி ஸோ சவுண்ட் அண்ட் விஷுவல் இப்போ நீங்கள் டைலாகாக பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சஸ் எல்லாம் எடுத்துட்டா டைலாக் வந்துடும். பட் இந்த சைலன்சஸ்லாம் கிரியேட் பண்ணதே சவுண்டுக்கோசம் தான். ஸோ வி ஆல்வேஸ் ஹேவ் டு ரிமெம்பர் தட் தேர் வில் பி சவுண்ட் அண்ட் தென் ஆல்சோ வி ஹேவ் டு இமேஜின் தட் தேர் வில் பி பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ தட் இஸ் அனதர் திங். இப்போ ஒரு இடத்துல ஸ்பேஸ் விட்டுருப்போம், ஒரு டைலாக் முடிஞ்ச அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் விடும்போது நீங்கள் மியூசிக் இல்லாமல் பார்க்கும்போது எதுக்கு இந்த ஸ்பேஸ் இந்த மாதிரி தோணும். பட் பேக்ரவுண்ட் மியூசிக்காக வரும்போது அந்த ஸ்பேஸ். இப்போ நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து த்ரிஷாவை பார்ப்பார், இவர் நடந்து வந்துகிட்டே இருப்பார். அது வந்து நிறைய வருவார், பார்ப்பார், ரெண்டு பேரும் பார்த்துப்பாங்க, அதுக்கப்புறம் அவர் போட்டிருக்கிற அந்த கம்சன் ட்ரெஸ் எடுப்பார். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் மியூசிக் இல்லாமல் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். பட் அங்கே வந்து நம்மளுக்கு அது ஒண்டி தான் ஆப்பர்ச்சுனிட்டி டு கிரியேட் அ ரொமான்ஸ் பிட்வீன் தெம். நம்மளுக்கு வேற எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, அவ்வளோதான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல வி ஹவ் கெப்ட் தட் ஸ்பேஸ் ஃபார் த பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ அப்புறம் அவர் வந்து அதை நாங்கள் ஏதோ ஒரு ரஃப் மியூசிக்கை வச்சு அதை எடிட் பண்ணி போட்டுருவோம், ஸோ தட் வி கெட் அ ஃபீல். பட் அவர் அதை வந்து அந்த ஒரு பாட்டு மாதிரி ஸ்லோவாக ஒன்று போட்டு அவர் அதை அந்த இடத்துல ஃபில் பண்ணார் ரேமன். ஸோ எல்லாரும் ஐ திங்க் ஷுட் ஹாவ் you should understand. அப்பதான் ஐ திங்க் இட் கேன் கிவ் அ சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். மலையாள படங்கள் இருக்குல்ல சார், அதோட இந்த எடிட்டிங் பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப நேச்சராக, ரொம்ப ஃப்ளோவாகவே இருக்குது கம்பேரிங் டு தமிழ். இப்போ எல்லாருமே தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டாலே மலையாள படங்கள் பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கு, நேற்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குல்ல சார், அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அவங்க வே ஆஃப் ப்ரெசன்டேஷனே வந்து அங்கே வந்து எப்பயுமே படங்க வந்து எக்ஸாஜரேட்டடாக பண்ண படங்க பார்க்க மாட்டாங்க தியேட்டரில், கமெண்ட் பண்ணுவாங்க. தே வெரி என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியன்ஸ் ஆர் வெரி ப்ரோஆக்டிவ்.
உடனே கமெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி 25 இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் பண்ணும்போது யோத்தான்னு ஒரு படம் பண்ணியிருந்தோம். அந்த படம் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கிம்பெல்லாம் இருந்தது. அதையே ஏன்னா அது வந்து ஃபுல் ஆக்ஷன் படம். அதில் 1-2 இடத்துல மோகன்லால் இங்கே ஜம்ப் பண்ணாங்க, ஜம்ப் பண்ணி ஏதோ பண்ண வேண்டியது. ஏன்னா ஃபுல்லாக அவருக்கு இதெல்லாம் தெரியும், ஸ்போர்ட் ஃபைட்டிங்லாம். ஸோ பட் அதே ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்க்கும்போது கமெண்ட் பண்ணாங்க, ஐயோ வேணாம், இது ரிஸ்க் ஆகிடும், தியேட்டரில் ரொம்ப கலட்டாக பண்ணுவாங்க, இது இந்த மாதிரி என்ன குதிக்கிற இந்த மாதிரிலாம். அந்த மாதிரி அதே ஆடியன்ஸு தமிழ் படம் அந்த மாதிரி பண்ணால் பார்ப்பாங்க தவிர மலையாள படம் பண்ணால் பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு. அவங்க வந்து ஸோ அவங்க வந்து வெரி ரூட்டட் டு தேர் கல்ச்சர். நீங்கள் அவங்க படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பாயிண்ட்டாக இருக்கும், ரூட்டட் டு கல்ச்சர் அண்ட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ எப்படி அவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான். ஸோ எக்ஸாஜரேட்டட் கேரக்டரே இருக்காது அவங்க படங்களில். இப்போ நம்ம வேற படங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு படத்தில் நிறைய எக்ஸாஜரேஷன் இருக்கலாம். படத்தில் லார்ஜர் தென் லைஃப் வில்லன்ஸ் இருப்பாங்க, அங்கே வில்லன்ன்றவன் சாதாரண. ஸோ அவங்க அப்ரோச் ஆல்வேஸ் டு ஃபிலிம் மேக்கிங் ஹஸ் பீன் லைக் தட் ஃபார் செவரல் இயர்ஸ். ஸோ அதனால அவங்க படங்க வந்து நம்ம வந்து ஒரு இங்கே படங்க பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது ஒரு சேஞ்ச் தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட அட்வான்டேஜ் இஸ் ஒரு ஸ்மால் பாயிண்ட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டு நிறைய, ஏன்னா தே வெரி கான்ஷியஸ், தே நோ வாட் இஸ் தேர் லிமிட், வாட் இஸ் தேர் பட்ஜெட் எல்லாமே. ஸோ இதுக்குள்ளே எடுக்க வேண்டியதுதான் எடுக்கிறாங்க. பட் தே செட் இட் அப் நைஸ்லி இன் தேர் ஹோம் டவுன்ஸ், அவங்க கல்ச்சர் அந்த இடத்துல எடுக்கும்போது. ஸோ ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அவங்க படங்க. அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ உங்களை ஆச்சரியப்படுத்துகிற கரண்ட் ஜென்ரேஷன் எடிட்டர்ஸ் யாராவது லிஸ்ட் பண்ணலாமா? அவங்களோட ஒர்க்ஸ் பற்றி சொல்லலாமா? ஐ லைக் கேஎல் பிரவீன். அவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. அந்தந்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஹி இஸ் ஏபிள் டு டூ. ஹி டிட் அ குட் ஜாப் இன் ஐ திங்க் மாநாடு. ஸோ அந்த மாதிரி ஐ லைக் ஃப்ரம் மை அசிஸ்டன்ஸ் ஐ லைக் புவன் அண்ட் சங்க தமிழன். ஸோ அந்த மாதிரி குவைட் கோவிந்த்னு ஒருத்தர், அவர் நல்லா ஒர்க் பண்ணார். 96ன்னு ஒரு படம் பார்த்தோம், வெரி ஸ்மூத் அண்ட் நைஸ். ஸோ அந்த மாதிரி குவைட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ப்ராமிசிங். நல்ல ஒர்க் வந்துட்டுருக்கு. இந்தியன் டு சங்கர் சாரோட ஃபர்ஸ்ட் அசோசியேஷன் ஆகுறீங்க. ஸோ ஹவ் எக்ஸைட்டட் இப்போ வரைக்கும் அந்த ஃபுட்டேஜஸ் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது? Started, it was my first time I'm working with Shankar sir, and it's pretty exciting. He's very planned, and he's got big sequences he's planning and things like that. So he's another director I'm working with now, and I think it will take another, இப்போ மிட்வேல இருக்கும், I think ஒரு 6 months அப்படில I think we will come to the end. Okay சார், தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க. உங்களோட இந்த நீண்ட நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ்.